ஹலோ மக்களே 478வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல சாக்கி சொல்லிட்டு இருக்கான். டே நாட்டோ இவ்வளவு நாள் உங்களோட ஒரு பாண்ட் இருந்துச்சு, அந்த பாண்டை இல்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ராசங்கன்னு சிட்டோரையும் வேகமா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த இடமே வெடிச்சு செதறி சின்ன பின்னமா போகுது. பழச யோசிச்சு பார்க்காங்க. பார்த்தா சாஸ்கி வின் ஆயிட்டான். டே நாட்டோ நீ தோத்துட்ட. சரி ரெண்டு பேரும் சேர்ந்து யூனிசைன் சைன் வைங்கன்னு சொல்றாரு இருக்கா சென்ஸே. பார்த்தா ரெண்டு பேரும் பக்கத்துல வேகமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் முறைச்சு நிக்கானுங்க. யூனிசைன் சைனை வைக்கலான்னு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா ரெண்டு பேரும் சண்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. டே முட்டாள்னு சொல்லிட்டு சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாட்டோ சாஸ்கி உள்ளதான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னது இதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி பழசெல்லாம் கட்டுறாங்க. உடனே வந்து நாட்டோ சொல்றான், டே சாஸ்கி நீனு நானும் சண்டை போட்டோம்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்லடா, நம்ம ரெண்டு பேருமே செத்துருவோம்னு சொல்றான் நாட்டோ. ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே காட்டுறாங்க. பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க அவங்க. நான் செத்துட்டேனான்னு சொல்லிட்டு சாஸ்கி கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படிதான் நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த சின்ன வயசு காலத்துல எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்களோ என்னென்னலாம் நடந்திருக்குமோ அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த இடத்துல அவனை நிக்கிற மாதிரியே இருக்கு. டே அவங்கள பாருங்க பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தாங்க நிக்கிறதே சாஸ்கியும் நட்டோம் தான். டே உன்ட்ட 90 இருந்துச்சு, நான் வந்து உச்சிகா, அது யார் இல்லாத தனியான ஒரு உச்சிகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னையும் வெளியால் மாதிரி தாண்டா பார்த்தாங்க, என்னையும் வெளியால் மாதிரி தாண்டா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உடனே அப்ப நர்ட்டோ எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இருந்து. நான் சொன்னது தப்பா கரெக்டான்னு சொல்லிட்டு நர்ட்டோவை பார்த்து சின்ன சாஸ்கி கட்டிக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், நீனு நானும் அண்ணன் தம்பி மாதிரி சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அதுதான் இவ்வளவு பாண்டா கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டே அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, உனக்கு இன்னும் எதுவும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. சாஸ்கியை தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அவன். பார்த்தா நர்ட்டோ அப்படி ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கான். சின்ன வயசு காலத்துல இருந்து அப்படியே அடல்ட்டான வயசு வரை யோசிச்சு பார்க்காங்க அவன். கிராண்ட்மா சொன்னாடி என்னை மன்னிச்சிருங்க, என்னோட ப்ராமிஸ் வந்து நான் உடைச்சிட்டேன், நான் சாகாம இருந்திருந்தோம்னா ஹொக்காகே ஆயிருப்பேன், ஆனா நான் இப்ப செத்துட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். நாட்டோ மிரண்டுகிட்டு எந்திக்கான். டே இன்ஃபினிட் சுக்கினோமி அதை உடைக்காம அங்க வந்துட்டமாடா, அப்படின்னா எல்லாருமே ஜுட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே நீனே செத்துட்ட, இன்னும் உலகத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நாட்டோ பார்த்து சாக்கி எடுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் இங்க செத்தாலும் என் உலகத்தை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்றான். கவலைப்படாத சக்கரம் கக்காசி இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்கார்தான் நாட்டோ. சடனா நாட்டோக்கு அப்படி கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கி. நாட்டோன்னு சொல்லிட்டு சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாட்டோ சடனா மறைஞ்சிட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்கான் சாஸ்கி. ஹொக்காகேவா அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்க இட்டாச்சி கூட போனதை. உடனே வந்து சாஸ்கி வந்து இட்டாச்சி பத்தி கேட்க, அண்ணன் உன்னோட ஃபேஸும் அந்த ஸ்டோன் ஃபேஸ்ல வருமானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா இட்டாச்சி ஸ்டாப் ஆகி நிக்கான். பார்த்தா இட்டாச்சி மறைஞ்சிட்டான். அண்ணா என்ன எங்க விட்டு போனோம்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் சாஸ்கி. எல்லாமே அவனோட உள்ளுணர்வு. பார்த்தா அண்ணன் என்னென்னலாம் செஞ்சோனோ அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். கடைசியில் நம்ம அண்ணன் நம்ம கையில செத்துட்டோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என் மன்னிச்சிரு சாஸ்கின்னு சொல்லிட்டு தலையில தட்டி கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா, நான் எப்பவுமே உன்னை நேசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அண்ணா உன்னை கூடிய சீக்கிரத்தில் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடுதான் அவன். பார்த்தா இப்ப அப்படியே வெளியே காட்டுறாங்க. பார்த்தா இருட்டே ஆயிருச்சு, ராத்திரி ஆயிருச்சு. அப்போ ஒரு வழியா நீ வண்டியா சாஸ்கின்னு சொல்லிட்டு நாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் சாகல உயிரோட தான் இருக்கானுங்க. நம்ம ரெண்டு பேராலையுமே இப்ப மூவ் பண்ண முடியலடா, அதான்டா அந்த அன்கான்சியஸ்னஸ்க்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. பார்த்தா ரத்தம் நிறைய லீக் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எப்ப பார்த்தாலும் நீ என் வழியில வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி நாட்டோவை பார்த்து. டேய் நான் எவ்வளவோ கெட்ட விஷயம் பண்ணிருக்கேன், எல்லாரும் என் பாண்டை விட்டு விலகணும் தான் நினைப்பாங்க, ஆனா நீ ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நீ மட்டும் தான்டா என்னை விட்டு போக மாட்டேன்னு இருந்த, என்னோட பாண்டை கட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அப்ப நாட்டோ சொன்னதை யோசிச்சு பார்க்கான். டே சாஸ்கி உன்னோட வெறுப்பை நான் மட்டும் தான்டா சம்பாதிக்கணும், அது என்னால மட்டும் தான்டா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்குடா நீ என் கூடயே எப்பவுமே அட்டாச்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் சாஸ்கின்னு சொல்றான். என்னோட பாடி இப்ப மூவ் பண்ண முடியும்னு சொல்றான். டே நீ வாய முடி, நீ சொல்ல வந்து மட்டும் ஒழுங்கா சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் நாட்டோ. உடனே இப்ப சாஸ்கி சின்ன வயசுல கட்டுறாங்க, எதுக்குடா என்னை காப்பாத்த வந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான் நாட்டோ. பார்த்தா எல்லா இடத்துலயுமே நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான் அவன். இப்பவும் அப்படிதான் சொல்லுதான் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்டுன்னா அப்படின்னா என்னடான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுன்னா அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லடா, சொல்லவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. இப்போ நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா என் உடம்பு ஃபுல்லாக எனக்கு வலி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி எதுவுமே பேச மாட்டேக்கான். நர்ட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கான். நர்ட்டோ உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா, நீ எப்பவுமே தனிமையாக தான் இருப்பேன், ஏன்னா தனிமையை உன்னை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னையும் அப்படிதான்டா ஆக்கியிருந்தாங்கன்னு சொல்றான். ஏன்னா உச்சிகளை நான் ஒரு தனியா இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உன்னை மதிக்கிறதுக்காண்டி எல்லார் கவனத்தை ஈர்க்கிறதுக்காண்டி நீ ஒரு முட்டாள்தனங்கள்லாம் நிறைய தானே பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனா அவங்க எல்லாம் மதிக்கணும்னு தான் நீ அப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல இருந்தே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. எல்லாருமே உன்னை முட்டாள் மாதிரி தான் பார்த்தாங்க, ஆனா அது உனக்கு பெருசாவே தெரியல, எல்லாரும் உன்னை பார்த்தாங்களே அதுவே போதும்னு சொல்லிட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உன் மனசுல எந்த அளவுக்கு வலி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னோட வீக்னஸ் தாண்டா என்னையும் உங்களுக்குள்ள இழுத்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை எப்ப பார்த்தாலும் அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான். உன் கூட வந்து பாண்டை நான் ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்டா நர்ட்டோ அப்படின்னு சொல்றான். உன்னைய பார்க்கல என்னோட குடும்பத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடான்னு சொல்றான் அவன். உன்னைய பார்க்கல எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு, எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, ஆனா அதை என்னால வெளியே சொல்ல முடியலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் நான் வேணுக்குனே ட்ரைனிங் எடுத்து என்னோட வழியை மட்டும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துல என் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அதுக்கப்புறம் டீம் சவுண்ட்ல இருந்து விலக நினைச்சேன், ஏன்னா ஓன்ட்ட இருந்து ஒரு பாண்டை கட் பண்ண நினைச்சேன், ஏன்னா உன்னை பார்க்கலே என்னோட குடும்பத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு,
நான் எப்பவுமே உன் கூட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் இருக்கக்கூடாதான்டா, உன் கூட இருந்து நான் விலகன்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான்டா நான் உன் கூட சண்டை போட்டு உன்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்க பாண்டை கட் பண்ண நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை பார்க்கும்போது நீ கஷ்டப்பட்டு இருக்க சமயத்துல நான் அந்த சமயத்துல கஷ்டப்படுவேன்டான்னு சொல்றான் அவன். உன்னோட வழியை முழுசா அறிஞ்சவன் தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் தான்டா சில நாள் கழிச்சு உன்னை ஒரு காமெடா பார்த்தேன்னு சொல்றான் அவன். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு போய்கிட்டே இருந்தேன்னு சொல்றான். அடுத்த நேரத்தை சொல்றான், டே சாஸ்கி நீ எப்பவுமே தனியா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும்டா, நான் எப்பவுமே உன் கூட தான்டா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். உன்கிட்ட பேசணும் எல்லாம் செய்ய நினைப்பேன்டா, ஆனா உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா இருக்கும், அதனால தான்டா உன்னை விட்டு விலகியே இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான்டா உன்னை என்னோட ரைவலா மாத்தினேன், அதுக்கப்புறம் உன்னைய சேஸ் பண்றதா என்னோட வாழ்க்கையவே வச்சிருந்தேன்னு சொல்றான். உன்னை நான் ஒரு எதிரியா தான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சேன், ஆனா உனக்கு எனக்கு அப்புறம் ஒரு பாண்டு கிடைச்சு அதுல தான்டா என் வாழ்க்கையை மாறுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னைய மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதான்டா என்னோட கோலாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. டே நருட்டோ நீ எனக்கு மேல பொறாமப்பட்டிருக்க, ஆனா எனக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சுடா, நான் தான்டா உன்னை பத்து பொறாமப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்கிட்ட இருக்க மனதைரியம் என்கிட்ட கிடையாடா நருட்டோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். உன்னைய பார்க்கல எங்க அண்ணனை பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றான். நருட்டோ மனசுக்குள்ள இருக்கனால நருட்டோ என்னெல்லாம் செய்தானோ அது எல்லாமே உனக்கு ஞாபகத்துக்கு வருது. இட்டாச்சி சொல்றான், என்னோட தம்பி நீ ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்றான் அவன், அதை நான் பாத்துக்கிட்டு சொல்றான் நருட்டோ. இதெல்லாமே நருட்டோட நினைவுலான்னு சொல்லிட்டு சாஸ்கி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்தம் நருட்டோ வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொரு சீனையா காட்டுறாங்க. என்னோட ஃபியூச்சர் ட்ரீமே ஹோக்காகே தான்டா, எல்லாரும் மதிக்கும்படி சினோபியா நான் மாறணும்னு சொல்லிட்டு அவன் ஷேடோ கிளான் கத்துக்கிட்டது, சாபுசா மேட்ச் போட்டது எல்லாமே ஒன்னு ஒன்னா காட்டுறாங்க. என் வாழ்க்கையில எல்லாருமே நீ மதிக்கும் சினோபி லெவல்ல என்ன வச்சிருக்கணும்டா, அதான்டா எனக்கு முக்கியம் சொல்றான். ஹோக்காகே ஆகிறதுல வந்து ஷார்ட் கட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில இதை பார்த்து பயப்பட போறது இல்லடா, என் வாழ்க்கை முழுக்க கெனினா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி தீர்னு சொல்லி சுன்னின் எக்ஸாம்ல போட்டு பொழந்ததெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நெஜியை விட்டு நொறுக்கி எரிஞ்சது, காரா வெளுத்தெடுத்தது, அதுக்கப்புறம் ஜிரேசன்சே கூட போய் ராசங்கன் ஜுட்சு கத்துக்கிட்டதெல்லாம் காமிக்காங்க. ஹோக்காகே ஆகிறது மட்டும் தான் என்னோட ட்ரீம், அது மட்டும் தான் எனக்கு மெயின் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி முன்னாடி இருந்த ஹோக்காகே எல்லாத்தையும் நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்டா, அவங்க எல்லாம் மிஞ்சி நான் வருவேன்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஹோக்காகே என்னைக்குமே வந்து அவங்களோட காமரோட பணங்களுக்கு நடுவில் நடக்க மாட்டான்டா, அவங்க காமரோட தூக்கிட்டு நடப்பான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவன் ஒருத்த ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலையோ அவன் ஹோக்காகேயை அப்படி என்னடா பண்ண போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ சாஸ்கிட்டேயே. நருட்டோ உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களடா நீ தாண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா மெமரிஸையுமே சாஸ்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இட்டாச்சி சொன்னதை காட்டுறாங்க, உடனே சாஸ்கி பயந்துகிட்டு திரும்புறான். டே நருட்டோ எல்லாத்தையுமே நீனே செய்யன்னு நினைக்காதடா, உன்னோட காமோட நம்பி இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ ஹோக்காகே ஆகிதான் மதிக்கிற நிலைமைக்கு போகணும்னு அவசியம் இல்லடா, நீ மதிக்கிற நிலைமைக்கு போனாலே போதும்டா, நீ ஹோக்காகே ஆயிருன்னு சொல்லியிருக்கான் இட்டாச்சி. என்னைக்குமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் மறந்துடாத நருட்டோன்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்தோன்னே மிரண்டா சாஸ்கி. பார்த்தா இட்டாச்சி சாஸ்கி நெத்திலே தட்டி விடுதான் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. பார்த்தா இப்ப இட்டாச்சி இடத்துல அவனுக்கு இருக்கிறது யார் மாதிரி தெரியுதா, நருட்டோ தான் அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது அவனுக்கு. அப்புறம் காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, அவன்கிட்ட இருக்கா சென்சே, சக்குரா, கக்காச்சி, சாய், அது மாதிரி மொத்த வில்லேஜுமே அவன் கூட இருக்காங்க. ஆனா அவன் கூட கடைசி வரைக்கும் அவன் தனிமையில இருக்க மாதிரியே இருக்கு. பார்த்தா மொத்த ஷினோபி வேர்ல்டுமே அவன் கூட தான் இருக்கு, ஆனா அவன் எப்பவுமே தனியா இருக்க மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கியும் மிரளுதான். என்னன்னு பார்த்தா நருட்டோ எப்பவுமே சாஸ்கி அவன் பக்கத்துல இருக்க மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தும் அப்படி தலகுனி தான் சாஸ்கி. சரிடா நருட்டோ உன்னோட வாழ்க்கையை காட்டுடா அப்படின்னு சொல்றான் அவன். உடனே வந்து நருட்டோ சடனா முழிக்கான், என்னடா நம்ம சொர்க்கத்துக்கு இருக்கிறதுக்கு போயிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சாஸ்கி சொல்றான், நம்ம சொர்க்கத்துக்கும் போல எங்கேயும் போகல, சண்டை போட்டதுல களைச்சு போய் நம்மளே மறந்து தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி நம்ம சண்டை போட்டு சாக தோத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு செதறி பாத்துக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நான் இன்னமும் உன்னை அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. அப்படி சொன்னோடனே சாஸ்கி சிரிக்கான். இவ்வளவுனா அடிபட்ட பிறகு இன்னும் நீ சண்டை போட நினைக்கிறேன்னு சொல்லி சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா உன்னை சண்டை போட்டு நான் ஊருக்கு கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. சரிடா நருட்டோ நீ நினைச்சதை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். நான் தோத்துட்டேன்னு சொல்றான் அவன். டே முட்டாளு, நான் இந்த சண்டையில ஜெயிக்கிறது கண்டிப்பா உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் சண்டை போட்டதே உன்னை வில்லேஜ் கூட்டு போறது கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற சண்டைடா, இது சாதாரண விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நருட்டோ நான் உன்னையும் ஒரு ஆளா மதிக்கிறேன்டான்னு சொல்றான் அவன். இப்போ நான் இங்க செத்துட்டோம்னா சேஜா 6 பார்த்து நடந்த மாதிரி எல்லாமே நடந்துருண்டா, அதுக்கப்புறம் ரெவல்யூஷன்ல இல்லாம இருக்கும், ஆனா இந்த ரெவல்யூஷன் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்க செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட கண்ணை வந்து கக்காச்சிக்கு டிரான்ஸ்பிளேட் பண்ணிரு, அதுக்கப்புறம் இந்த ஜுட்ஸு ரிலீஸ் பண்ணி இன்ஃபினிட் சீக்வன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் இங்கே சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ செத்தாதான் நல்லது நடக்கணும்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நீ என் கூட இருந்துகிட்டு இருக்கணும், எல்லா சினோபிக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்னு சொல்றான் அவன். டே நீ தாண்டா நீ ஏத்துக்கிடுவேன், மத்தவங்களே நீ ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டே எப்பவுமே தனிமையா இருக்க மாதிரி தனியா இருக்க மாதிரி எல்லாம் யோசிக்காதடா, உன் மனசுக்குள்ளே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஏத்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன் கூட இருப்பானால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அப்பனா நான் திரும்பி உன்னை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே நருட்டோ சொல்றான், டே சாஸ்கி நீ எப்போ ஒரு முட்டான்னு சொல்றான் அவன். உடனே சாஸ்கி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் சுடிக்கிற சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா 2 பேருக்கும் கை இல்லாம போயிருச்சு. பார்த்தா அதுவே ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கு, ரத்தம் மூலியமா சண்டை போட்டு கையை செதஞ்சு போயிட்டு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.